தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு உபுண்டு இயங்குதளத்தில் தமிழில் தட்டச்சு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் கருவூலம் அலைவரிசை உறுப்பினராக இதுவரைக்கும் ஆகலைன்னா அந்த உறுப்பினர் பொத்தானையும் மணியையும் சொடுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அலைவரிசையில் வரக்கூடிய புதிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். என்னுடைய முந்தைய பதிவுகளில் தமிழில் தட்டச்சு செய்கிறதுக்கான வழிமுறைகளை நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். நீங்கள் அந்த காணொளிகள்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். 2 வகையான தட்டச்சு முறைகள் இருக்குது. ஒன்று தமிழ் 99, இன்னொன்று தமிழ் அஞ்சல். தமிழ் 99 அப்படிங்கிறது தமிழ் தட்டச்சு தெரிஞ்சவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. தமிழ் அஞ்சல் அப்படிங்கிறது உச்சரிப்பு ஃபொனட்டிக் முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இப்போ நம்ம அந்த தமிழ் உச்சரிப்பு முறையில் தட்டச்சு செய்யக்கூடிய தமிழ் அஞ்சல் கீபோர்டை எப்படி நிறுவி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரீஜியன் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் சோர்சஸ் அப்படின்னு இருக்குது. அதில் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஎஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 3 டாட் இருக்கும். அதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு சர்ச் பாக்ஸ் வரும். அதில் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ தமிழ் இந்தியாவை தேர்ந்தெடுத்து நமக்கு தேவையான அந்த ஃபொனட்டிக் மூலியமாக டைப் பண்ணக்கூடிய உச்சரிப்பு மூலியமாக டைப் பண்ணக்கூடிய அந்த கீபோர்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஆட் பண்ண உடனே இந்த டாப் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இண்டிகேட்டர் வரும். அது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்ன்னு இருக்கும். நீங்கள் தமிழ் ஃபொனட்டிக்கு வேணுங்கிறப்ப மாற்றிக்கலாம். இப்போ இதை சோதனை பண்ணுறதுக்காக நான் என்னோட எடிட்டரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட்டாக ஆங்கிலம் இருக்குது. நான் வெல்கம் டு தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் தமிழில் டைப் பண்ணணும். இங்கே போய் தமிழ் ஃபொனட்டிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடுறேன். இங்கே பாருங்கள் தான் மாறிடுச்சு. இப்போ தமிழ் கருவூலம் அலைவரிசைக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப எளிமையாக நீங்கள் தட்டச்சு செய்யலாம். உங்களுக்கு தட்டச்சு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்னது மாதிரி நீங்கள் தமிழ் 99 கீபோர்டை நிறுவி பயன்படுத்திக்கலாம். இங்கே நான் தமிழ் ஃபொனட்டிக் எனக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால அதை நிறுவி நான் பயன்படுத்துகிறேன். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட். செட்டிங்ஸில் போய் நீங்கள் ரீஜியன் அண்ட் லாங்குவேஜில் தமிழ் ஃபொனட்டிக் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் இந்த கீபோர்டோட டைப்பை மாற்றி நீங்கள் தட்டச்சு பண்ணி டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை உங்களோட உபுண்டு இயங்குதளத்தில் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃபால்ட்டாக ஆங்கிலத்தை வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ நீங்கள் தமிழில் தட்டச்சு பண்ணி பயன்படுத்திக்கலாம். நன்றி.